ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொள்ளு வச்சு இட்லி பொடி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, சிகப்பு கொள்ளும் கருப்பு கொள்ளு எடுத்திருக்கேன். ரெண்டுமே 250 கிராம், 250 கிராம். அடுத்து கடலைப்பருப்பு 250 கிராம். அடுத்து வந்து வெள்ளை எள்ளு, அப்புறம் கருப்பு எள்ளு. இந்த ரெண்டு எள்ளுமே ஒரு 100 கிராம் இல்லை 50 கிராம் எடுத்துக்கோங்க. எந்த அளவில் எடுக்கீங்களோ அதில் வந்து பாதிக்கு எடுக்கணும். கொள்ளு வந்து ஒரு 250 கிராம் எடுக்கிங்கன்னா, இது வந்து எள்ளு வந்து ஒரு 50 கிராம் எடுத்தால் போதும். அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் இருக்கிற 250 கிராம் ஃபுல்லாகவே சேர்க்க போகிறது கிடையாது, கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறேன். ஒரு 150 கிராம் சேர்த்தா போதும். உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிக அளவில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 100 கிராம் கொள்ளு, எல்லாமே 100 கிராம் சேர்க்க போகிறேன். 100 கிராம் கொள்ளு, 100 கிராம் கருப்பு கொள்ளு, சிகப்பு கொள்ளு, கடலைப்பருப்பு 100 கிராம், அடுத்து சிறுபருப்பு ஒரு 50 கிராம், உருட்டு உளுந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்து கருப்பு உளுந்து ஒரு 100 கிராம், அடுத்து வத்தல், பூண்டு, இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, உளுந்து வறுத்து எடுத்தாச்சு. ரொம்ப கலர் மாறக்கூடாது, ஓரளவு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். கருப்பு உளுந்தை ஃபஸ்ட் நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து வந்து உருட்டு உளுந்து, வெள்ளை உளுந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா வறுத்து எடுத்துக்கோங்க. ரெண்டையுமே சேர்த்தா தான் நமக்கு வந்து ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வரும். அதனால் 2 உளுந்துமே சேர்த்துக்கோங்க. கருப்பு உளுந்தையும் சேர்த்துக்கலாம், வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. இந்த 2 உளுந்தையுமே நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா புரிஞ்சிச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறணும். எல்லாமே வறுத்து தான் சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பொடி வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். வறுக்காமல் சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த பச்சை ஸ்மெல் இருக்கும், டேஸ்ட்டு வந்து நல்லாவே இருக்காது. இப்போ வந்து சிறுபருப்பு ஒரு 50லேருந்து 100 கிராம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 50 கிராம் சேர்த்துருக்கேன். சிறுபருப்பும் கலர் லைட்டாக போட்டையே நமக்கு மாறிடும். அடுத்து கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம் சேர்த்துக்கோங்க. சிறுபருப்பு வந்து போட்டோடனே கலர் மாறிடும், கடலைப்பருப்பு கொஞ்சம் டைம் ஆகும். கடலைப்பருப்பையும் நான் நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு 100 கிராமுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கருப்பு கொள்ளு எடுத்துருக்கேன். கொள்ளில் வந்து நிறைய கால்சியம், பாஸ்பரஸ் எல்லா சத்துமே ரொம்ப அதிக அளவில் இருக்குது. புரதச்சத்து தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. கொள்ளு அப்படின்னாலே கொழுப்பு வந்து கரைக்கக்கூடிய உணவாக தான் என்ன செய்தாங்க அப்படின்னா இந்த கொள்ளு பயன்படுத்துகிறாங்க. நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பெல்லாம் கரைக்கக்கூடியது இந்த கொள்ளு தான். இந்த கொள்ளில் அதிக அளவு புரதச்சத்து தான் நிறைஞ்சிருக்கு. இப்போ கருப்பு கொள்ளையை நான் வறுத்து எடுத்துட்டேன். கொள்ளு வந்து நல்லா வெடிக்கும். எள்ளு எப்படி வறுக்கப்போ வெடிக்குதோ அதே மாதிரி கொள்ளும் வெடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி எல்லாம் நல்லா வெடிக்க ஆரம்பித்தோடனே அதையும் என்ன செஞ்சு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ வந்து சிகப்பு கொள்ளு, சிகப்பும் கொஞ்சம் வெள்ளையும் சேர்ந்த கொள்ளு இது. இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா பொரிய ஆரம்பிச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. எல்லாமே ஓரளவு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடக்கூடாது. பருப்பெல்லாம் வறுக்கப்போ ரொம்ப தீஞ்சிடக்கூடாது, லைட்டாக ப்ரௌன் வரையும் எடுத்துருங்க. கொள்ளு, எள்ளு எல்லாமே நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சலாம் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த கொள்ளும் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. வெடிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த கொள்ளையும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து வந்து எள்ளு, வெள்ளை எள்ளு ஒரு 100 கிராம் சேர்த்துக்கோங்க. 100 கிராம் வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாறணும். இந்த மாதிரி நல்ல கலர் மாறினதுக்கப்புறமா இதுவும் நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும். எள்ளும் பாருங்கள் நல்லா தடதடன்னு பொரிய ஆரம்பிச்சிடும். பார்த்திங்களா? இந்த மாதிரி நல்லா பொரிஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்து வறுக்கதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணாமலே வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து வெள்ளை எள்ளு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்து கருப்பு எள்ளு அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் ஆகாது, எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நம்ம வறுத்து எடுத்துடலாம். வறுக்கிற ப்ராசஸ் மட்டும்தான். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து எள்ளு சேர்த்துருக்கேன், உளுந்து சேர்த்துருக்கேன், சிறுபருப்பு, கடலைப்பருப்பு, கொள்ளு. கொள்ளில் 2 வகையான கொள்ளு எடுத்திருக்கேன். எள்ளுலையும் 2 டைப்பான எள்ளு, உளுந்துலையும் 2 டைப்பான எள். இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் மாறக்கூடிய அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வத்தல், பூண்டு 2 சேர்த்துக்கோங்க. வத்தல் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும், நல்ல சுள்ளுன்னு இருக்கணும்னா நீங்கள் நிறைய வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இது லைட்டாக தான் வத்தல் சேர்த்துருக்கேன். காரம் ரொம்ப இருக்கக்கூடாது, கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் மொத்தமாகவே ஒரு 6-7 வத்தல் தான் எடுத்திருக்கேன். ஒரு பூண்டு சேர்த்துருக்கேன், உப்பு சேர்த்து வறுத்து எடுத்தாச்சு. உங்களுக்கு வத்தல் காரம் வந்து அதிகமாக பெரியவங்கள்லாம் நல்லா காரம் விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னா இதிலேருந்து 3 மடங்கு டபுளாக எடுத்துக்கோங்க. நான் 5 வத்தல் எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 10-15 வத்தல் சேர்த்தா தான் இந்த இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்த்ததுக்கு காரம் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த அளவு தாராளமாக போதும். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க.
அதையும் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அரைச்சி எடுக்கனாலும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை ஃபுல்லாக போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கனாலும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் 1க்கு 2 வாட்டி அரைச்சி எடுத்துட்டேன். ஃபஸ்ட் டைம் வந்து குறகுறப்பாக அரைச்சிருக்கேன். அடுத்த 2 டைமே நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டேன். ரொம்ப மையம் அரைக்கூடாது. நம்ம வந்து இட்லி பொடி சாப்பிட்றப்ப ஓரளவு நல்லா குறகுறப்பாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து மென்று சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போ இது 2யுமே நல்லா அரைச்சி முடிச்சாச்சு. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைம் அரைச்சது, 2வது டைம் அரைச்சது, 3 டைம் அரைச்சதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம வந்து ஏர் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த கொள்ளு இட்லி பொடி வந்து நம்ம தோசைக்கு சாப்பிடலாம், இட்லிக்கு சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து துவையல் அரைக்கனாலும் நீங்கள் தேங்காய் மட்டும் வச்சுட்டு இதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு நீங்கள் வந்து கொள்ளு துவையல்னாலும் நீங்கள் அரைச்சி சாப்பிட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஒரு 4 இட்லிக்கு இந்த பொடி சேர்த்து காமிக்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நமக்கு வந்து சட்னி இல்லைனாலும் நம்ம வந்து வெறும் இந்த பொடியும் நெய்யும் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொள்ளு இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கூட கொஞ்சம் நல்லா நெய் இல்லைன்னா எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து நெய் வந்து உருக்காமல் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சட்னி வச்சுருக்கேன். வெறும் இட்லி பொடி வச்சே நம்ம சாப்பிடலாம். சட்னி இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். பொடி இட்லியாகவும் நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். பாருங்கள், இட்லியில் கொள்ளு பொடி சேர்த்து அந்த சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொள்ளு இட்லி பொடி ரெடி. தேங்க்யூ.